Welcome to Yanet Fables. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தன்வியோட கதைய பத்தி பார்க்கலாமா? தன்வி ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப திறமைசாலியும் கூட. தன்வியோட குடும்பம் ஒரு சின்ன அழகான குடும்பம். எப்போதும் தன்வியோட அப்பா தான் அவளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாரு. அந்த அன்னைக்கு பார்த்தா தன்வியோட அப்பாவோட ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால தன்வி நடந்தே ஸ்கூலுக்கு போறா. போற வழியில அவ பல விஷயம் பாக்குறா. ஒரு பணக்கார வீட்டு அப்பா அவர் குழந்தைங்களை பெரிய கார்ல கூப்பிட்டு போறாரு. அப்பா, எவ்வளோ பெரிய காரு அப்படின்னு பாக்குறா. வழியில இன்னொரு பெரிய பொம்மை கடை பாக்குறா. கலர் கலரா பெரிய பெரிய பொம்மைங்க இருக்காங்க. அத கடந்து போறப்போ அரண்மனை மாதிரி ஒரு வீட பாக்குறா. மலைப்பா இருந்தது. ஸ்கூலுக்கு போய் அவளுக்கு ஒரே யோசனை, நம்ம கிட்ட இதெல்லாம் இல்லையே. ஒரு பெரிய வீடு, பெரிய காரு, நிறைய பொம்மைங்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. வீட்டுக்கு போன பின்ன அவ வெளியே வந்து தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கா. கடவுளே, ஏன் எங்க கிட்ட இதெல்லாம் இல்ல? இருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ல. அப்போ அவ அம்மா அவகிட்ட வராங்க. என்ன தன்வியாச்சு? கேட்டபோது அவ நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அவங்க அம்மா, இது எல்லாமே நமக்கும் கிடைக்கும், நீ வருத்தப்படாத, அவளை சமாதானப்படுத்தினாங்க. அன்னைக்கு ராத்திரி இதே நினைப்போட தன்வி படுத்து தூங்குனான். திடீர்னு ஒரு வெளிச்சம். தன்வி முன்னாடி ஒரு தேவதை வந்தாங்க. தன்வி, நீ இன்னைக்கு வருத்தப்பட்டு பேசினது எனக்கு கேட்டுச்சு. நீ சந்தோஷமா இருக்க, என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய பொம்மை கடையில அழகழகான பொம்மை பார்த்தேன். என்கிட்ட பொம்மையே இல்லையா, அதான் சோகமா இருக்க. அவ்வளோதானா? இப்ப பாரு எவ்வளோ பொம்மை உனக்கு கிடைக்க போகுதுன்னு. தன்விய சுத்தி மலை மாதிரி பொம்மைங்க குவிஞ்சு இருந்துச்சு. தேவதை தன்வி கிட்ட கேட்டாங்க, இப்ப சந்தோஷமா உனக்கு? நீ கேட்ட பொம்மை எல்லாம் கிடைச்சிருச்சு பாரு. அப்ப தன்வி சொன்னா, ஐயோ, இவ்ளோ பொம்மை இருக்கு, ஆனா இதெல்லாம் வைக்க என்கிட்ட ஒரு பெரிய வீடே இல்லையே. அவ்வளோதானே தன்வி, இரு, உனக்கு ஒரு பெரிய வீடு நான் இப்ப தரேன். தேவதை தன்விக்கு ஒரு பெரிய அரண்மனைய கொடுத்தாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அவளுக்கு அவளோட குடும்பத்தின் ஞாபகம் வந்துச்சு. அவ சந்தோஷமா அவ தங்கச்சி கூட விளையாடுறதெல்லாம் நினைச்சு பார்த்தா. இவங்கெல்லாம் இல்லாம நான் எப்படி இருப்பேன்ட்டு கவலையோட இருக்கப்போ தேவதை திரும்பி வந்தாங்க. இப்ப சந்தோஷமா இருக்கியா தன்வி? நீ கேட்ட எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இல்ல தேவதையே, எனக்கு என் குடும்பத்தோட போகணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். இதுதான் உன் ஆசைனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை மறைஞ்சிட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தா தன்வி அவ அம்மா கூட படுத்துட்டு இருந்தா. மகிழ்ச்சியோட அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிட்டா. அன்பானவர்கள் கூட இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்னு உணர்ந்து கடவுள்கிட்ட அவ குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொன்னான். நம்ம அன்பானவர்கள் கூட நம்மளும் சந்தோஷமா வாழலாமா?